ஹலோ ஆல் வணக்கம் பீடா, வெல்கம் டு தி ஷோ. எலிமினேட்டர் முடிஞ்சிருச்சு. அன்பார்ச்சுனேட்லி குஜராத் டைட்டன். நீங்க நீங்க வந்து இதை ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீல்ஸ் கலருதுன்னு சொன்னப்பே நான் சொன்னேன். பீடா சொல்லிட்டாரு கண்டிப்பா கலண்டு விழுந்து ஓடிடும் அப்படின்னு. ஓடிருச்சு. மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஸ்கோர் அவங்க முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 190 to 210 தான் அவங்களோட ரேஞ்சு. குஜராத் டைட்டன்ஸ் அந்த ரேஞ்சை தாண்டி போனது அந்த லாஸ்ட் ஓவர் டிஃபரன்ஸ். ஹர்திக்கோட அந்த கேமியோ பிளிட்ஸ், பும்ரா சீட் கோடு, அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நான் நினைக்கிறேன். பீடா, இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மும்பை இந்தியன்ஸ் த்ரூ டு குவாலிஃபயர் டூ. அதான் சொன்னனே. இப்போ இங்க வந்து 185 வந்து வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு சொன்னோம். இந்த டியூ வந்ததுனால பயங்கரமா டியூ வந்துச்சு. லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. ஒரு 10 ரன் கூட சேர்த்துக்கோங்க. 195. குஜராத் டைட்டன்ஸ் பிகாஸ் ஆஃப் their ஃபெயிலியர் இன் மிடில் அண்ட் லோயர் ஆர்டர் விச் வி அட்ரஸ்ட், தேவ் காட் நோ சான்ஸ் அட் ஆல். எவ்வளவு நாளா கதறிட்டு இருக்கோம், வாஷிங்டன் சுந்தரன் நம்பர் 3 இறக்குன்னு கேட்டாங்களா? சீரியஸ் பிளேயர் டெஸ்ட்ல போயிட்டு அவர் அடிக்கிறாருங்கும் போது, இப்ப மெண்டிஸ், குஷால் மெண்டிஸ் சொன்னோம் பாருங்க, 30 ரன் மேக்சிமம். ஒரு 100 அடிச்சு மேட்ச் ஒரு பாவம் அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டாரு. அதெல்லாம் ஒரு இதுவா சொல்ல முடியாது. இன்னைக்கும் நான் திருப்பியும் சொல்றேன், வாஷிங்டன் சுந்தர் would have batted number 3 instead of reserved குஷால் மெண்டிஸ். ஸ்டோரி would have been different. 13 ஓவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேட்சஸ் வெல் இன் பேலன்ஸ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டு வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு ஓவர் கொடுக்குறாங்க போலிங். எல்லாரும் செமடி வாங்குறாங்க. அதான் சொல்லேன், இந்த ஜிரால் கோட்ஸியே எல்லாம் முன்னாடியே அவரை போட விட்டுருக்கலாம் வாஷிங்டன் சுந்தர. சார். இது ஒரு சிலதெல்லாம் வந்து சொல்லி இப்போ இன்னைக்கு வந்து ரஷீத் கான் வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலா போட்டாரு. ஓகே, இவ்வளோ. நல்லாதான் போட்டார். லக்கில் பீடா ஒரு சூரியகுமார்லாம் அண்டர் ஏஜ் போல்ட் ஆக வேண்டியது பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இன்சைட் எட்ஜ் 4 போச்சு. ஏன் வந்து வாஷிங்டன் சுந்தர ஒரு போலரா அவங்க யோசிக்க மாட்டேன்றாங்கன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 கேட்ச் விட்டாங்க பாருங்க. ஜிரால்டு கோட்ஸிய, ரோஹித் சர்மாவை வந்து ஒரு கேட்ச், அப்புறம் குஷால் மெண்டிஸ் வந்து ஒரு கேட்ச் விட்டாரு பாருங்க, 2 லட்டு கேட்ச். அதெல்லாம் வந்து உங்களுக்கு திருப்பி ரோஹித் சர்மால நீங்க சொன்னீங்க பிக் மேட்ச் பிளேயரு, ரோஹித் சர்மாலாம் விட முடியாது ஃபேண்டசில. அவரை மாதிரி ஒருத்தருக்கு போய் நீங்க 2 கேட்ச் விடுறீங்க. அப்புறம் சூரியகுமார் யாதவுக்கு ஒரு கேட்ச் விட்டார் பாருங்க. ரொம்ப இன்னைக்கு ஃபீல்டிங் இதுவா இருந்தது. அவங்களுக்கு 200 மேல எல்லாம் அவுட் ஆஃப் ரீச் சார். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. பட் இன்னைக்கு கரெக்டான பிளேயிங் லெவனா ஆடினாங்க. நீங்க சொல்ற மாதிரி வாஷிங்டன் சுந்தர் நல்லா போட்டாரு. ஒரு ஓவர் வந்து 7 ரன் தான் கொடுத்தாரு. இப்ப டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? டாஸ் வின் பண்ணி அவன் பேட்டிங் ஆடினான் பாத்தீங்களா? கரெக்டா நம்ம எதிர்பார்த்த மாதிரி வேற பிச்சை கொடுத்தாங்க. இந்த பிச்சு கொஞ்சம் ஸ்லோ தான். டியூ வந்து ரொம்ப இதாயிடுச்சு. கரெக்டான இதை பண்ணாங்க. இப்ப நம்ம எதிர்பார்த்தபடி அசலக்கா தான் ஆடுவோம்னு பார்த்தோம். ரிச்சர்ட் கிளீசன் அவங்க ஆடிட்டாங்க. அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். இன்னொன்னு யோசிச்சு பாருங்க உங்களுக்கு. ரீசன் நல்லா தான் போட்டார் பீடா. சாய் சுதர்ஷன் விக்கெட் அவர் தான் எடுத்தாரு. ஆமா, இல்லைன்னா மேட்ச் போயிருக்கும். சாய் சுதர்ஷனோட விக்கெட். ஒன்னே ஒண்ணு நான் என்ன சொல்றேன்னா, சாய் சுதர்ஷன் இஸ் நாட் சம் ஒன் அப்பார்ட் ஃப்ரம் பவர் பிளே. இஸ் நாட் எ கை ஹூஸ் அ பவர் ஹிட்டர் ஹூ கேன் கெட் 20 or 22 ரன்ஸ். யோ, அதைத்தான் செர்பேன் ரத்தப்போட ஷாருக் கானு இவங்கெல்லாம் பின்னாடி வர்றவங்க பண்ணணும். இதை விட என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் 38 பால்ல 70 ரன் அடிச்சிட்டாரு. சுப்மான் கில் அவுட் ஆன உடனே நிறைய பேர் ட்வீட் போட ஆரம்பிச்சாங்க, நான் அல்கோரிதம் போட்ட உடனே 120 ஆல் அவுட், 130 ஆல் அவுட்னு. சோ இவங்க வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒருத்தர் மீதி 2 மேட்ச்லயும் கரெக்டா யூஸ் பண்ணி ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க. அதை விட பிளேண்ட் குவாலிஃபையர். அதுல வந்து எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. அதாவது உங்களுக்கு என்ன, பிரசித் கிருஷ்ணா இன்னைக்கு சூப்பரா போட்டார் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். உங்களுக்கு இப்ப ஜிரால் குட்ஸியை எடுத்துன்னு வந்து 3 ஓவர்ல 51 ரன். இப்ப நீங்க வந்து இதுக்கு என்ன சொல்ல முடியும்? இப்ப எப்படி போயிருக்குன்னு பாருங்க. இப்ப நம்ம வந்து வின் ஃபேக்டர் என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல யார் பேட்டிங் நல்லா ஆடுறாங்க? மும்பை 89 for 1, ஜிடி 85 for 2. எவ்வளவு க்ளோஸா போயிருப்பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிடி ஸ்பின்னர்ஸ் வந்து ஸ்போக் அபவுட் 7 after 7 overs. ஒரு ஓவர் வந்து பவர் பிளேல வந்து சாய் கிஷோர் கொடுத்து ஒரு 14 ரன் அடி வாங்கிட்டாங்க. நீங்க ஜிரால்டு கூர்சியே, பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் வச்சுன்னு நீங்க சாய் கிஷோருக்கு நீங்க பவர் பிளேல போலிங் போடுற நிலைமை வந்ததுன்னா இட் ஹஸ் பின் புவர் எக்ஸிகியூஷன். ஸோ ஃப்ரம் 7 to 20 அவங்க 8 ஓவர்ல 66 ரன்னு. இவங்க வந்து 2 ஓவர்ல 19 ரன், ஒரு விக்கெட். அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளவு க்ளோஸா போயிருக்குன்னு பாருங்க. 10 ஓவர் முடியும் போது மும்பை 113 for 1, ஜிடி 106 for 2. 15 ஓவர் முடியும் போது படுங்க, மும்பை 161 for 3, ஜிடி 160 for 2. யோசிச்சு பாருங்க, ஒரு விக்கெட் உங்களுக்கு கூட இருக்குது. 6 runs ahead. மும்பை ஸ்கோர் 68 for 3,
நீங்க 7 விக்கெட்டை வச்சுட்டு நீங்க 47 for 3, தட் ஒன்லி 1 ஓவர் ஃப்ரம் பும்ரா. ஒன்லி 1 ஓவர் ஃப்ரம் பும்ராங்கும் போது இவங்களோட மிடில் ஆர்டர், லோயர் மிடில் ஆர்டர் எவ்வளவு இது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, அந்த ஐசிசி ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் ரூல் இருக்கு தெரியுமா, லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் ரைட் லெப்ட் ஹேண்ட்ல ஹேண்டர். போடக்கூடாது அப்படின்னு. அதை மும்பை இந்தியன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டாங்களே. ரூல் இருக்கு, ஒரு சில சமயம் நீங்க என்ன பண்ணோம், ஃபைன் போடுறே போட்டுக்கோ. நான் வந்து அந்த ரூலை உடைச்சிட்டு சாண்டர் மாதிரி ஒருத்தர் அந்த பிச்சில் எப்படியா நீ ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் நீ எப்படியா நீ சாண்ட்லருக்கு, நமன்தீருக்கு கொடுக்குறீங்க ஒரு ஓவர், சாண்ட்லருக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து இதை பண்றாங்களான்றது தான் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்ப ரிச்சர்ட் கிளீசன் காலை பிடிச்சிட்டு போயிட்டாரு. என்ன கிராம்ஸா என்ன, எனக்கு வந்து பெரிய இன்ஜுரி மாதிரி தெரியல எனக்கு. பட் காலை அவரே பிடிச்சி ஒரு ஹாம்ஸ்ட்ரிங்காக தான் உள்ள வந்தாரு தீபக் சாருக்கு பதிலா. அவருக்கு வேற ஹாம்ஸ்ட்ரிங். குவிக்கா போட்டாரு. ஃபர்ஸ்ட் பால், வெரி ஃபர்ஸ்ட் பால் விட்டாரு பாருங்க ஒரு பவுன்சர், தண்டர் போல்ட். இதுவும் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார், இவ்வளவு கிரிக்கெட் பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் சுப்மான் கில் அவுட், ஜோஸ் பட்லர் கிடையாது, சாய் சுதர்ஷன் ஒருத்தர் தான் இருக்காரு. 2வது ஓவர் நீங்க பும்ரா கொடுப்பீங்களா? நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சாய் சுதர்ஷனையும் அவுட் ஆக்கி நம்ம நேத்து பேசினது தானே பீடா, பும்ராவையும் போல்ட்டையும் ஃப்ரண்ட் லோட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து போனதுதான். அவங்க அதுக்கப்புறம் அவங்க அதை இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணாம போன பிளான் படி பிளான் ஏலே அப்படியே போயிட்டாங்க. 2வது ஓவர் கொடுத்தாங்க, விக்கெட் எடுக்கல. திருப்பியும் 6வது ஓவர். அதோட நிறுத்தி இருக்கலாம். நீங்க இன்னொன்னு சொல்றேன், அந்த 13வது ஓவர்ல டெஸ்பரேஷன்ல மயிலா ஜெயவர்தனே எல்லா பக்கமும் ஓடுறாரு பவுண்டரி லைன்ல. யோ நீ முதல்ல வந்து எனக்கு விக்கெட்டை இது பண்ணேன்னு. அந்த 13வது ஓவர்ல அந்த ஒரு அன்பிளேபிள் யார்கர சாய் சுதர்ஷன் போட்டு பும்ரா விக்கெட்டை எடுக்கலன்னா கதை வேற மாதிரி போயிருக்கும். இதே சாய் நீ சுதர்ஷன் விக்கெட்டா லீசன் எடுத்தாரு. சாரி, இவர வாஷிங்டன் சுந்தர, வாஷிங்டன் சுந்தர் அவர் எடுக்கலன்னா, அந்த பார்ட்னர்ஷிப் உடைக்கலன்னா, அந்த வாஷிங்டன் சுந்தர் பிரில்லியண்டா என்ன டைமிங், என்ன சிக்ஸஸ். இதே வந்துட்டு உங்களுக்கு இப்ப நான் எப்படி வச்சிருப்பேன், சி நானும் முதல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படிதான் கொடுத்திருப்பேன். இந்த 2 பேட்ஸ்மேன் இருக்காங்க, இந்த 4 ஓவருக்குள்ள டிஸ்மேண்டில் பண்ணில கேம் ஓவர்னு. ஆனா ஃபர்ஸ்ட் ஓவர் போல்ட் விக்கெட் எடுத்திருக்காரு. எனக்கு கிளீசன் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் போலர் இருக்காருங்கும் போது நான் என்ன பண்ணிருப்பேன், இது வந்து உங்களுக்கு எலிமினேட்டர் சார், உங்களுக்கு நெட் ரன் ரேட் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு ரன்ல ஜெயிச்சீங்கன்னா கூட நீங்க போயிடலாங்க போது. அப்ப நான் எப்படி வச்சிருப்பேன், ஒரு 4 ஓவர் பதுக்கிருப்பேன் பும்ரா கொடுக்காம. அதுக்கப்புறம் இந்த பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆக ஆரம்பிச்ச உடனே சரி பில்ட் ஆகுது, ஒரு 5வது ஓவரோ 6வது ஓவரோ அப்போ ஒரு ஓவர் கொடுத்துருப்பேன், இன்னொரு விக்கெட் எடுத்தா வந்து நல்லா இருக்கும்னு. இவங்க என்ன பண்ணாங்க, 2வது ஓவர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் they become a slightly greedy. 6வது ஓவர்ல இன்னொரு விக்கெட் எடுத்துட்டேன், நான் going to break them totally. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சான்ஸே இல்லைன்னு. அதுதான் அவங்க அப்ப புஷ் பண்ணி சாய் சுதர்ஷனை காலி பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. அந்த ஒரே ஒரு இதுதான். நான் ஒரே ஒரு கேட்கிறேன், அவர் சாய் சுதர்ஷன் மாதிரி உங்களுக்கு ஒரு யோசிச்சு ஆடுற கிரிக்கெட்டரே கிடையாது. நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன், 6வது ஓவர் பும்ரா போடுறாரு, ஒரு செம்ம ஸ்டார்ட், 5 ஓவர்ல 50க்கு மேல வந்துருச்சுன்னா, do you ever think சாய் சுதர்ஷன் is going to take a risk to and playing a shot against பும்ரா and getting அவுட் ஆக மாட்டாரு. வாய்ப்பே அதுல இல்லை. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொன்னு பாருங்க, இந்த 19வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பக்கா ஸ்லாட்ல போட்டு கொடுத்தாரு ட்ரெண்ட் போல்ட். நார்மலா அது 110 மீட்டர் அடிக்கிற ஆளு செப்பேன்றதர் கூட அவங்களுக்கு பாவம் அது கைக்கு போச்சு. அந்த பால் ஒரு 6 போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டில் ஸ்டோரி would have been different உங்களுக்கு. பட் சார் என்னை பொறுத்த வரைக்கும் honestly speaking 228 is too much to chase. I will still say that ஆர்சிபி அன்னைக்கு சேஸ் பண்ணாங்க, ஒரு சில டீம் சேஸ் பண்றாங்க. 228 எல்லாம் வந்து நாட் டே இன் அண்ட் டே அவுட் உங்களுக்கு அந்த சேஸ் நடக்கும். Particularly when you got 4 overs from Bumrah, it is absolutely going to be difficult. Rohit Sharma, beautiful. They just wanted that. They just wanted that. Rohit Sharma நல்லா ஆனாரு. திலக் வர்மாவும் இன்னைக்கு மேல வந்தோடனே திலக் வர்மா நம்பர் 3 வருவாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம். என்ன ஒரு ஆட்டம் ஆடினார் பாருங்க திலக் வர்மாவும். ஒருவேளை இப்ப ரிச்சர்ட் கிளீசன் இன்ஜுரி ஆகி அடுத்த மேட்ச் ஆட முடியாம போச்சுன்னா, திருப்பி ஒரு பேட்ஸ்மேனை வச்சு அசலங்கா வச்சு என்ன பொறுத்த சாகர் விட் ஆயிட்டானா, தீபக் சாகர் விட் ஆயிட்டாருன்னா தீபக் சஹரும் மைல்டு இன்ஜுரின்னு தான் சார் சொல்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும். திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு, இப்ப தீபக் சஹர் இருந்தானா குசால் மெண்டிஸ் அவுட் பண்ணிருப்பாரு, அதுல ஒன்றும் சந்தேகமே நேத்து கிடையாது. இதுல போட்டிருக்காரு, நேத்து நெட்ல எல்லாம் போட்டிருக்காரு. மேபி இன்னைக்கு லேட் ஃபிட்னஸ் டெஸ்ட் ஒரு கிளியர் பண்ண முடியலையோ என்னமோ. ஐ எம் ஹோப்ஃபுல் தட் தீபக் சார் வில் பி பேக் ஃபார் த நெக்ஸ்ட் மேட்ச். அதுதான் வந்து கரெக்டா இருக்கும். பட் அஸ்வினி குமாரும் பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் நல்லா போட்டாரு. சோ இவங்க எப்படி யோசிக்கணும்னா, ஒருவேளை உங்களுக்கு அந்த சான்ஸ் பாவம் அந்த ராஜ் பாவாக்கு உங்களுக்கு சான்ஸே கொடுக்கல. ஓகே,
தே ஹவ் நாட் ஈவன் எக்ஸ்போஸ்ட் him. அவங்க என்ன, ஒருவேளை ரிச்சர்ட் லீசன் ஃபிட் ஆகலைன்னா அந்த பிளேஸ்ல வந்துட்டு உங்களுக்கு தீபக் சேரை கொண்டு வந்துட்டு ராஜ்பாவா பிளேஸுக்கு பதிலா சரித்னா சலங்காவை கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும் அவங்களுக்கு. ரோஹித் சர்மாலாம் நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு இது பசிக்காக ஏங்குற சிங்கம் பேட்ல எல்லாம் பட ஆரம்பிச்சதுன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி டஃப். பட் ஐ எக்ஸ்பெக்டட் நோ மேட்டர் வாட் டியூ வந்தது சார், அதெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் ஐ எக்ஸ்பெக்டட் மும்பை டு வின் பை மார்ஜின் ஆஃப் 35 ரன்ஸ். அந்த பார்ட்னர்ஷிப் வாஸ் டாப் கிளாஸ். ஒரு லெவலுக்கு மேல ப்ளீடிங் 10, 13, 14, 12, 13 ரன் போயினே இருக்கு. இப்ப ஹர்திக் பாண்டியெல்லாம் அந்த மாதிரி டெஸ்பரட்டா ஃபீல்டுல இது பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஒரு பக்கம் பொலாடு டென்ஷன் ஆறாரு, மலிங்கா டென்ஷன் ஆறாரு, ஜெயவர்தன டென்ஷன் ஆறாரு, அந்த பாஸ் மாமர டென்ஷன் ஆறாரு. அந்த மாதிரி ஒரு டென்ஸ்ட் ஃபேஸஸ் நீங்களும் நான் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், நான் 228னா வந்து see, எனக்கு ஆர்சிபினா ஆயிருப்பீங்க. இல்ல ஒன்னே ஒன்னு சொல்ல பாருங்களேன். ஐ எம் ஆல்வேஸ் சம்மன் ஹூ வாண்ட் அண்டர் டாக்ஸ் டு வின். மும்பை வந்து ஒரு ப்ரூவன் சாம்பியன்ஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஜிடிஏ பார்த்தா எனக்கு பாவமா இருந்தது. பட் லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட் ஹியர், ஹேட் தே கிவன் an opportunity to someone like வாஷிங்டன் சுந்தர், உங்களுக்கு இந்த பிளே ஆஃப்ஸ் அப்படின்னா அந்த 2 மேட்ச் தோத்தாங்க பாருங்க. இன்னொன்னு சொல்றேன், 3 மேட்ச், கடைசி 3 மேட்ச் தோத்துருக்காங்க இன்க்ளூடிங் திஸ். லக்னோவோட 230, சிஎஸ்கேவோட 230, இன்னைக்கு 228. ஓகே, உங்களுக்கு பிரசீத் கிருஷ்ணா இஸ் ஹோல்டிங் தி பர்பிள் கேப். யூ காட் ஒன் ஆஃப் த டாப் T20 bowlers in the world, ரஷீத் கான். நீங்க வந்து இந்த இந்த அந்த சொன்ன பாருங்க, சாய் கழண்டு கிஷோர் 19 விக்கெட் நினைக்கிறேன். கழண்டு வருது வீலுன்னு, இதுதான் அந்த கழண்டு வர்ற வீல். அன்பார்ச்சுனேட்லி 3 மேட்ச் நீங்க 230 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு ஈவன் கெட் க்ளோசர், பர்டிகுலர்லி மிடில் ஆர்டர் அண்ட் லோயர் மிடில் ஆர்டர் நாட் பர்ஃபார்ம்டு. பட் சார், நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கறேன். இந்த மாதிரி 10 டீம் கடோத் கஜன் 10 டீம் சிஎஸ்கே 10th முடிச்சாங்க. சிஎஸ்கே வீக் டீமா? சிஎஸ்கே வீக் டீம் எல்லாம் கிடையாது. அன்பார்ச்சுனேட்டா அவங்களுக்கு ஒரு பேட் சீசன் போச்சு. ராயல்ஸ் வீக் டீமா? இந்த ராயல்ஸ் வீக் சீசனே டீம். வீக் டீம் தான். அதனால இல்ல, அதனால உங்களுக்கு வந்து நீங்க பிளே ஆஃப்ஸுக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வெரி குட் சீசன். there is nothing to worry about it, but they had their chances, they had more better chances than anyone to end up in a qualifier. அது அவங்களே கெடுத்துட்டாங்க. பட் they can be proud of their season. ஆமா பிராக், அதான் பட்லர் ஒரு பெரிய மிஸ். நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு சேஸ்ல கண்டிப்பா கை கொடுத்துருப்பாரு பட்லர், அது அவங்களுக்கு போச்சு. கேட்ச ஆமா அதுதான். பிடிச்சிருப்பாரு. நீ பட்லர் ஆமா வந்து 120 ரன் அடிப்பாருன்னு சொன்னா அது வந்துட்டு இப்ஸ் அண்ட் பட்ஸ் கிடையாது கிரிக்கெட்ல. மெண்டி சூட்டர் 2 கேட்சுமே சிட்டர் என்ன பொறுத்த வரைக்கும். ஐ டோன்ட், பட்லரும் நீங்க தான் ஹைலைட் பண்ணீங்க பிடாக் நிறைய இந்த சீசன்ல கேட்ச் விட்டுருக்காருன்னு. பட் ஐ காண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்ட். இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. சீசன் டர்ன் ஆன் ஐ இம்ப்ரூவ். என்ன பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் see him missing catches. you have taken the catches. நீங்க ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை நீங்க எடுத்திருந்தீங்கன்னா அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. திருப்பியும் சொல்றேன், இந்த பேர்ஸ்டோ வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி அடிஷனு. நீங்க லென்ஸை மிஸ் பண்ணீங்கன்னா அகமதாபாத் மாதிரி ஒரு பிச்சில் வச்சு செஞ்சுட்டு போயிடுவாரு. அது ஒரு பாஸ். அததான் சொல்றேன். இப்ப இன்னைக்கே வந்துட்டு பாருங்க, ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் படிச்சு ஒரு கையில பட்டு அவர் கேட்ச் பிடிச்சாரு ஜிரால்டு குக்ஸிய. அவர் ஆடுறத பார்த்தா இன்னைக்கு ஒரு கரகாட்டம் ஆடி ஒரு 80. தட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிக்கில்டன் அண்ட் பேர்ஸ்டோ. ரிக்கில்டன் ஆல்சோ பீன் கன்சிஸ்டன்ட் பட் கெட்டிங் அவுட் 20. இன்னைக்கு 6 ஓவர்ல 79 ரன் த்ரஸ்ட் கொடுத்தது யாரு? ரோஹித் சர்மா. அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிச்சாரு. ஆமா பொழந்துட்டாரு பேட்ஸ் அவுட் ரோஹித். ஆனதான் ரோஹித் அடிக்க ஆரம்பிச்சாரு. ஆமா ஆமா அதனால அவங்களுக்கு வந்து இந்த பிச்சில் உங்களுக்கு நீங்க குத்தி கித்தி நீ கை ஜமிசன்லாம் இங்க போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே அடிச்சிருவாரு. அதனால ஃபைனலி உங்களுக்கு when you are winning a knockout game, margin கணக்கு கிடையாது, எதுவும் கணக்கு கிடையாது. Finally they scored 228. They won by a margin of 20 runs, which is very good in T20 cricket. போது Mumbai will be happily going to Mullanpur, to be honest with you. ஆமா. கோயிங் டு அகமதாபாத் ஃப்ரம் முலன்பூர். சாரி, அகமதாபாத். ஆமா. ஸோ டேஞ்சரஸ் மும்பை. இதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஃபுல் இதை காட்ட போறாங்க. இப்போ வந்து ஐபிஎல் கேரவன் ஃபைனலி மூவ்ஸ் டு ஃபைனல் டெஸ்டினேஷன் அகமதாபாத். அவங்களுடைய ஹோம். அன்பார்ச்சுனேட்லி குஜராத் அங்கே ஆட போறது இல்லை. கேம்பெயின் இஸ் ஓவர். அதை நம்ம தனியாக ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் போயிடா. ஒரு ஒரு டீம் வைஸ் வி வில் ஜஸ்ட் அன்ராவல் அண்ட் அன்வைண்ட் த என்டையர் டீம். இந்த வெரி டிசப்பாயிண்டிங் கேம்பெயின் ரொம்ப ப்ராமிசிங்கா இருந்துச்சு. அந்த 3 பிளேயர்ஸ் வச்சு ஆட்டம் காட்டினாங்க. டாப் 3 வச்சு பிரசீத், சிராஜ், சாய் கிஷோர் எல்லாமே டாப் பவுலர் ஸ்டார்ட்ஸ்ல இருந்தாங்க.
Unfortunately, when it mattered the most, they fumbled. Disappointing end to a promising campaign. பட் மும்பை அப்படியே ரிவர்ஸ். அவங்க வந்து ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து சிஎஸ்கே 9, இவங்க 10, 10 வரல, மேபி அந்த 8, 9ல இருந்தாங்க. ரெண்டு பேரும் கடைசி பெஞ்சில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. இவங்க படிச்சு பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இப்போ ரொம்ப டேஞ்சரஸா தெரியுறாங்க. ஸோ ஃபைனல் லெக் ஆரம்பிக்க போகுது. அதை பத்தி நம்ம தனியா பேசுவோம். இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? ரொம்ப சிம்பிள். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, எலிமினேட்டர்ல வந்தா ஒன் பேட் டேன்னுவாங்க. மும்பை இஸ் கோயிங் டு பிளே பஞ்சாப் கிங்ஸ். போத் ஆர் ஈவன்லி மேட்ச்டு சைட்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து மும்பை பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சா தேர் கோயிங் டு பிளே ஆர்சிபி வாஸ் காட் a straight ticket to the final. What does eliminator do? அந்த எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன். ரீசென்ட்லி கன்க்ளூடட் பிஎஸ்எல் லாகூர் கலந்தஸ் ஒன் ஃப்ரம் எலிமினேட்டர். நான் நிறைய டீம்ல இருந்திருக்கேன் அந்த மாதிரி எஸ்எல்பிஎல் T20க்குள்ள எலிமினேட்டர்ல வர்றதுன்னு. எப்படி யோசிப்பீங்க நீங்க? குவாலிஃபயர் போயிருந்தா 2 ஷாட் டு த ஃபைனல். எப்ப நீங்க வந்து அந்த பிரேக் கிடைக்கும். அதாவது ஃபைனல்ஸ் போயிட்டா பரவாயில்ல. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் தட் இஸ் நெகட்டிவ் வே ஆஃப் திங்கிங். நான் உங்களுக்கு கேட்கறேன், நீங்க ஒரு பாசிட்டிவான ஆளு லைஃப்ல, எப்ப நீங்க ஐ வில் ஹேவ் 2 ஷாட்ஸ் அட் த ஃபைனல்னா நீங்க ஒரு டிஃபீட் மைண்ட் செட்டோட போறீங்க குவாலிஃபயருக்கு. ஒன்னு தோத்தா கூட எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. பரவாயில்ல. இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். ஃபைனல் ஆடின பஞ்சாப் கிங்ஸ் பிளாஸ்டட் அவுட் பை ஆர்சிபி ஃபார் 101. 228 அடிச்சுட்டு வர்ற மும்பை இந்தியன்ஸ். அந்த மைண்ட் செட், பாசிட்டிவ் மைண்ட் செட் குவாலிஃபயர் போன பஞ்சாபுக்கு இருக்குமா இல்ல மும்பைக்கு இருக்குமா? இதை ஆன்சர் பண்ணுங்க. I'll give my final thoughts. மும்பைக்கு தான் இருக்கும் பீடா. பட் பஞ்சாபும் அவர் சொன்னார்ல, நாங்க வந்து இதான் ஜெயிச்சிருக்கோம், வாரம் ஜெயிச்சிருக்கோமா, பேட்ல தோக்கல, ஏதோ ஒன்று மாத்தி சொன்னாரா. அந்த மாதிரி அவங்களும் பாசிட்டிவா தான் இருக்காங்க. பட் டெஃபினெட்லி நீங்க சொன்ன மாதிரி ஐ வில் நாட் லை. இப்படி ஒரு வின்னோட போனாங்கன்னா அதை ஒரு ஜெயிச்சுட்டு போறாங்க அப்படின்னாலே அந்த மைண்ட் செட் வேற மாதிரி தான் இருக்கும். அதான் சொல்றேனே, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, என்னதான் இருந்தாலும் தோத்தா அதுக்கப்புறம் they have to turn around. டேர்ன் அரவுண்ட் இருக்கும். பட் ஆல் ஆஃப் அ சடன் நீங்க அந்த மாதிரி தோத்தீங்கன்னா நீங்க நிறைய யோசிப்பீங்க. ஜெயிக்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த ஒரு மைண்ட் செட்டே இருக்கும். பட் நான் திருப்பியும் சொல்றேன், பஞ்சாப் ஒன்ட் பி ஈஸி டு பீட் இன் அகமதாபாத். தேர் ஆல்சோ பிளேயிங் குட் கிரிக்கெட். ஒரு பேட் டே வந்துருச்சு. நான் என்ன சொல்லுவேன், ஒரு பேட் டே இந்த டோர்னமெண்ட் பிளே ஆஃப்ஸ்ல நமக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. காட் 2 போர்ட்ஸ் டு செயில். நம்ம சேல் பண்ணி போயிடுவோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தே ஷுட் நாட் ஃபீல் broken thinking that they had a bad game. They should quickly forget it. They have to start the tournament again. It's going to run for 3 days அப்படிங்கும் போது மும்பை நீங்க சொன்ன மாதிரி கடைசி பெஞ்சில் 5-4 தோத்துட்டு எங்க வருவாங்க? Then they had a fair chance of getting into qualifier. They were beaten by Punjab. இன்னைக்கு நல்லா ஆடி சூப்பரா ஆடினாங்க. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. மும்பையோட ஸ்டாண்டர்ட்ஸ் ஹையா எக்ஸ்பெக்ட். தே ஷுட் ஹவ் ஒன் பை லிட்டில் போல் கம்ஃபர்டபிள் மார்ஜின். ஏன்னா 15 ஓவருக்கு அப்புறம் மேட்ச் வாஸ் ஈக்குவலி இன் பேலன்ஸ். If anyone would have said that Mumbai is going to run away from the game after 15 overs, I'm sorry, I beg to differ. அப்படிங்கும்போது மும்பை will have a slightly positive mindset and there'll be happy faces going to Ahmedabad. பட் திருப்பியும் அதான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த வீல்ஸ் கண்டு போன டெல்லி போயிட்டாங்க, வீல்ஸ் கண்டு போன குஜராத் போயிட்டாங்க. 3 டீம் இருக்காங்களே, யாருக்கும் வீல்ஸ் கழல. பஞ்சாப் தோத்தாங்க 100 ரன் இது பண்ணி, வீல்ஸ் எல்லாம் கழல உங்களுக்கு. They had a bad day. It is going to be one riveting, high scoring, high voltage contest which is going to happen in Ahmedabad, which has been very high scoring venue compared to any other venues in IPL. We come back and do a detailed preview between Punjab Kings and Mumbai Indians for qualifier 2. Until we come back and entertain you for that episode, thanks a lot and bye bye.